இந்த கதை ஒரு புத்திசாலியான யானையை பற்றியது. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் தென் தமிழ்நாட்டின் பசுமையான காடுகளில் ஞானி என்ற ஞானமுடைய யானை வாழ்ந்து வந்தது. ஞானி அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டான். அவன் மிகவும் புத்திசாலி யானை. மற்ற யானைகளை விட காட்டின் அனைத்து பாதைகளையும் மறைவான இடங்களையும் நன்கு அறிந்திருந்தான். ஒரு சூரிய உதய காலையில் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த குரங்குக்குட்டி ஒன்று ஞானியை நோக்கி கத்தி அழைத்தது. அக்குரங்குக்குட்டியின் பெயர் சஞ்சீவி. அவனுடன் சேர்ந்து ஞானி விளையாடுவதற்கு மிகவும் பிரியப்பட்டான். ஞானி ஞானி என்று சத்தம் போட்டான் சஞ்சீவி. காட்டின் ஆழத்தில் ஒரு அற்புதமான ஏரி இருக்கின்றதாம். அங்கு தங்கத்திலான மீன்களும் இருக்கின்றதாம். வா, நாம் அந்த ஏரிக்கு போய் பார்க்கலாம். சஞ்சீவி சற்று யோசித்துவிட்டு, என்னது, தங்க மீன்களா? அது உண்மையாக இருக்குமா? ஆனால் சஞ்சீவியின் உற்சாகத்தை கண்டு மறுக்கவும் மனமில்லை ஞானிக்கு. சரி சஞ்சீவி, வா, நாம் அந்த ஏரிய போய் பார்ப்போம் என்றான் ஞானி. அதிகாலை பனி மறைந்து சூரிய கதிர்கள் மரங்களின் இலைகளில் நிறம் பளிச்சிட்டது. ஞானி மரங்களை விலக்கிச் செல்ல சஞ்சீவி அவன் மீது ஏறி காட்டின் வழியாக சென்றார்கள். மணிக்கணக்கில் நடந்த பின்னர் அவர்கள் அடர்ந்த காட்டை விட்டு வெளியேறினர். அங்கே மரகத கற்கள் போல் பச்சை பசேல் என்று மின்னும் தண்ணீரை கொண்ட ஒரு பெரிய ஏரி காட்சியளித்தது. என்று சந்தோஷத்துடன் கூவினான் சஞ்சீவி. ஞானி மகிழ்ச்சியுடன் துதிக்கையை நீட்டினான். ஆனால் ஏரியில் மீன்கள் எதுவும் தென்படவில்லை. ஏமாற்றம் அடைந்த சஞ்சீவி, இங்கே தங்க மீன்கள் எங்கே இருக்கின்றது என்று கத்தினான் ஞானி. ஏரியின் நீரை முகர்ந்து பார்த்தான். அப்போது தண்ணீரில் ஒரு வித்தியாசமான மனம் வந்தது. சஞ்சீவி என்று ஞானி கூப்பிட்டான். இந்த ஏரியில் மீன்கள் இல்லை. இந்த மனம் தேன் மனம் போல் இருக்கின்றது. சஞ்சீவி சற்று யோசித்துவிட்டு, என்னது, தேனா? அப்படியானால் இந்த காட்டில் தேன் கூடுகள் இருக்க வேண்டும் கட்டாயம் என்றான். ஞானி தலையை ஆட்டி காட்டினான். அவன் முகர்ந்து பார்த்து தேன்கூடுகள் இருக்கும் மரத்தை அடையாளம் கண்டான். மரக்கிளைகளை உடைத்து தேன்கூடுகளை எடுத்தான். தேன்கூடுகளை உடைத்ததும் இனிப்பான தேன் வெளியேற சஞ்சீவி சந்தோஷத்துடன் கத்தினான். அவர்கள் இருவரும் சேர்ந்து காட்டின் அற்புதமான தேனை சுவைத்து மகிழ்ந்தனர். சஞ்சீவி தங்க மீன்களை பற்றி கற்பனை செய்தது தவறாக இருந்தாலும் ஞானியின் புத்திசாலித்தனத்தால் அவர்களுக்கு இன்னும் சுவையான பரிசு கிடைத்தது என்பதை உணர்ந்தான் சஞ்சீவி. அதன் பிறகு காட்டின் ரகசியங்களை தேடி அலைவது அவர்களின் வழக்கமாக மாறியது. ஞானியின் பலமும் சஞ்சீவியின் சுறுசுறுப்பும் அவர்கள் பல அற்புதங்கள் இடங்களை கண்டுபிடிக்க உதவியது. மறைந்திருந்த நீர்வீழ்ச்சிகள், மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள், அழகிய பறவை கூடுகள், இப்படி காட்டின் மறைந்திருந்த பொக்கிஷங்களை அவர்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொண்டார்கள். ஞானி ஞானமுடைய யானை என்ற பெயரை தக்க வைத்துக் கொண்டான். சஞ்சீவி காட்டில் சிறந்த வழிகாட்டி ஆனான். ஒரு நாள் காட்டில் பெரிய வறட்சி ஏற்பட்டது. விலங்குகள் அனைத்தும் தண்ணீர் இல்லாமல் தவித்தன. அப்போது ஞானி தனது முயற்சியால் மறைந்து கிடந்த ஒரு பழைய கிணற்றை கண்டுபிடித்தான். தனது துதிக்கையால் மண்ணை தோண்டி சுத்தம் செய்தான். அதிலிருந்து சுத்தமான குளிர்ந்த நீர் வெளியே வந்தது. காட்டின் அனைத்து விலங்குகளும் அந்த கிணற்றை சுற்றி கூடி தண்ணீரை பருகி தாகத்தை தணித்து கொண்டன. மனிதர்களும் விலங்குகளும் ஞானிக்கு நன்றி தெரிவித்தனர். ஞானியின் சஞ்சீவியும் தங்கள் புத்திசாலித்தனத்தாலும் நட்பாலும் காட்டை காப்பாற்றிய கதையை இன்னும் அந்த காடே புகழ்ந்து கூறுகின்றது.